முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இசையமைப்பாளர், பாடகர், இசைத்துறையில் ஒரு பெரிய இடத்தை எட்டக்கூடிய திருமிகு வித்யோத் ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம் ராஜா. நலமா இருக்கீங்களா? நல்லா சார். நீங்கள் நலமா சார்? நல்லா இருக்கு. இசைத்துறையில் ஒரு பெரிய இடத்தை நீங்கள் தொடுவீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நன்றி சார். ஆனால் அதற்கான வழிமுறைகள் தொடர்ந்து நீங்கள் அந்த முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். இசை உங்களை எப்படி ஆட்கொண்டது? அதாவது தொடக்கத்தில் இசையை நீங்கள் காதலிக்க காரணம் என்ன? இசை பார்த்தீங்கன்னா அது எனக்குள்ளேவே இருந்திருக்குது. எனக்கு யாரும் சொல்லித்தரல. உங்கள் முன்னோர்கள் யாரும் இசைத்துறையில்? இல்லை யாரும் கிடையாது சார். சரி. நான் தான். என்னோட ப்ராட்டப்பே அப்படி தான் இருந்திருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இசை சம்மந்தமாக தான் நான் இருந்திருக்கிறேன், பாடியிருக்கிறேன். இந்த சின்ன வயசில் நம்ம அந்த மண்ணுன்னு சொல்லிக்கலாம், உலையில் சேத்து மண் இருக்கு இல்லையா, அதில் ரேடியோ செட் செஞ்சு அதில் புனலில் மேலே எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் கட்டி அதற்கு குழாய் ரேடியோன்னு சொல்கிறது. ஆமாம், அந்த மாதிரி தான் விளையாடுறது. கீழே இசை தட்டுலாம் சின்ன சின்ன ஸ்டேப் ரெக்கார்ட்லாம் அதிலே உலையிலே செஞ்சு நிறையா சிடிஸில் கேசட் அப்போ அந்த மாதிரி செஞ்சு வச்சு நமக்கு பிடிச்சதான் நாமளே பாடிக்க வேண்டியதான் போட்டுட்டு அந்த மேலே முருங்கை மரத்தில் ஏறி நான் பாட்டு பாடுவேன். அதாவது அது உலையில் இவ்வளோதான் இருக்கும். எத்தனை வயதில்? இதில் அண்டர் நம்ம என்ன சொல்ற 5th படிக்கிற வரைக்கும் எங்கள் ஊர் லோக்கலில் நான் 1 to 5th வரைக்கும் என்னோட ஊரில் தான் படித்தேன், சொந்த ஊரில் தான் படித்தேன். அப்புறமேல தான் நான் வெளியே போய் படித்தேன் 6 to +2 வரைக்கும். பாடுகிற திறமையை முறைப்படுத்தணும். முறைப்படுத்தணுங்கிற ஆர்வம் எப்போ வந்துச்சுன்னா, இப்படியே நிற்கிற கட்டத்தில் எங்கள் ஊரில் இருக்கிறவங்கலாம் நல்லா பாடுறேன், நீ நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் நல்லா படித்தேன். அந்த 1 to 5th வரைக்கும் எங்கள் ஊரில் நியூஸ் பேப்பரை வாசிக்கிறது, நியூஸ் செய்தித்தாளை படித்து அந்த ஊர் பெரியவங்களாம் சொல்லி காட்டுறதே நான் தான் செய்தி வாசிப்பாளர் சொல்ல போனால். அப்படி இருக்கிற நான் திடீர்னு இங்கே வரது காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி சொல்லி உஸ்பேத்தி விட்டு இங்கே வந்துட்டேன். நான் அப்புறம் டவுனுக்கு போகிறேன், பக்கத்தில் 6லேருந்து அங்கே சேர்க்குறாங்க. அங்கே சேர்க்கும்போது தான் அப்படி நம்ம கூட சேர்க்குறாங்க, பசங்க சேர்றாங்க இல்லைங்களா ஸ்கூலில், என் கூட சேர்றாங்க இல்லைங்களா 5th என் கூட வரேன். என்னோட படிக்கிற பசங்க இவன் நல்லா பாடுவான், ராஜா நல்லா பாடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கூலில் படிக்கிற வேலை போயிட்டு பாடுற வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ தான் அங்கே எனக்கு சீனியர்ஸ், அதை +2 படிக்கிறவங்க, 11th படிக்கிறவங்க, அவங்க தான் சொல்கிறாங்க, இதுக்கு நீ முறையாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி சென்னையில் இசைக்கல்லூரி இருக்குது, அங்கே போய் படிக்கலாம் தம்பி, உனக்கு இன்னும் நல்லா வாய்ஸ் நல்லா. அது எத்தனாம் வகுப்பு படிக்கும்போது? அந்த 7th படிக்கும்போது வாய்ஸ் நல்லா கல்டிவேட் ஆகுன்றதை அவர் தான் சொல்கிறார். இந்த மாதிரி இசைக்குன்னு ஒரு, நான் அவர்கிட்ட ஆனால் இசைக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு அப்படின்னு, நம்ம பிஎஸ்சி, பிகாம், பிஏ அதுதான் நமக்கு தெரியும், அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குதாங்கிறதே அவர் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, அதிசயமாக இருந்துச்சு அவர் சொன்னது. ஓகே சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு படிக்கிறத விட்டு நான் பாடுறத ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு படம் வருது. அந்த பாட்டெலாம் பயங்கர ஹிட் ஆகுது. அந்த பாட்டை என்னோட ஹாஸ்டலில், என்னோட ரூமில் என்னோட அது ஒரு 21 ரூம் இருக்கு, 3 மாடி. அதில் நான் பாடாத ரூமே கிடையாது. என்னை பாடி 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 என்னை படிப்பு வர விடாமல் ஆக்கி பாடகனாக ஆக்கி விட்டாங்க. அப்போ தான் நான் இதானது. இல்லை படிப்பு கல்வியில் எத்தனாவது போகிறீங்க? +2 முடிச்சுட்டு நான் ஒரு டிப்ளமா முடித்தேன் சார். லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தேன், டிஎம்எல்டின்னு சொல்லிட்டு. சரி சரி. அதுக்கு தான் நான் ஆக்சுவலாக 10th முடிச்சது சயின்ஸ் குரூப் எடுத்தது. அதான் பியூர் சயின்ஸ் எடுத்து ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை டாக்டருக்கு அசிஸ்டன்ஸ் ஆகணும் அப்படின்னு தான் என்னுடைய எய்மாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு தான் நான் +2 முடிச்சுட்டு தான் நான் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணினேன். அதை முடிச்சுட்டு இங்கே சென்னையில் இங்கே ஆழ்வார்த்து நகரில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ராயல் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த இசை ஆர்வம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அதை +2 முடிச்சு அந்த டிப்ளமோ முடிச்சு நான் இடையூறு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது சுகமான சுமை அப்படிங்கிறது தான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அது. அப்புறம் ஒரு கட்டத்தில் நானே முடிவு பண்ணிட்டேன், சரி இதை நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா இசையில் முழுசாக இறங்கலாம். ரிப்போர்ட்லாம் தப்பாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பிளட் ரிப்போர்ட் வருது, ஒரு யூரின் ரிப்போர்ட் வருது, ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த கவுண்ட்ஸு அதில் சில நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் பதிலாக சரிகமான எழுத தோணும் அப்படி கூட சொல்லலாம், அது கூட சொல்லலாம் நீங்கள். வெரி குட். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் அப்படியே விட்டுட்டு அப்புறம் முழுசாக இசைத்துறைக்கு வந்தேன். முதல்ல ஜாயின் பண்ணது ஈவினிங் காலேஜ் தான் ஜாயின் பண்ணேன். அடையாறில் ஈவினிங் காலேஜ். அது நம்ம ட்ரிப்ளிகேனில் இருக்குது ஈவினிங் அந்த ஸ்கூலுக்கு. அப்போ ஆசிரியர்களாக இருந்தவங்க யார்? அவங்க பேர் பத்மா மேடம்னு ஒருத்தங்க, மயிலப்பூர், அவங்க மாமி. அவங்க தான் முத எனக்கு சரிகம சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமேல்ட்டு அவங்க நான் கற்றுக்க ஆரம்பித்த பிறகு என்ன முழுசாதியா இசையை நாட்கொண்டுருச்சு. இதெல்லாம் நான் சொல்கிறது 97. இது இப்போ நீங்கள் பாடிட்டே இருக்கீங்க. இது தவிர எனக்கு 4-5 பாடல்களுக்கு வயலின் வாசி கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார்.
அது எப்படி வந்துச்சு அந்த வயலினை கற்றுக்கணும்? வயலின் என்னென்னா அப்போ நம்ம பாட்டு படிக்கிறோம் இல்லைங்களா, பாட்டு பாடுறோம். அப்போ நமக்கு பாட்டு பாடும்போது சில பேர் அதை மியூசிக் பற்றி தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கோமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்படி தான் வயலின் கற்றுக்கிட்டேன். ஃப்ளூட்டும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். இதை வந்து எப்போ கற்றுக்கிறேன்னா, நான் வந்து இதை ஃபுல் டைம் கற்றுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி நம்ம அடையார் மியூசிக் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். டே டைம் அதை ஃபுல் ரெகுலராக போனோம் பார்த்தீங்களா, ஈவினிங் போகாமல் ஃபுல் டைமாக நான் கற்றுக்க 3 இயர்ஸ் டிப்ளமோ படிக்கலாம் போனேன் இல்லைங்களா. அப்போ தான் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அங்கே தான் வயலின் கற்றுக்கிட்டேன், அங்கே தான் ஃப்ளூட் கற்றுக்கிட்டேன், அங்கே தான் கீபோர்டு கற்றுக்கிட்டேன், அங்கே தான் வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டேன், அங்கே தான் வெஸ்டர்ன் தியரியும் கற்றுக்கிட்டேன். எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அடையார் அந்த காலேஜில் வெஸ்டர்ன் தியரி அங்கெல்லாம் எதுவுமே கற்றுக்கல. ஐ மீன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல வரேன். நான் பாட்டு படிச்சுக்கிட்டே நான் வெளியே வந்து பாட்டு கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்க அந்த வருமானம் வருது இல்லையா, அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணேன், என்னன்னு வந்து அதை வளர்த்துக்கிட்டேன், நான் குவாலிஃபை பண்ணிக்கிட்டேன். அதை நான் அப்படி தான் சொல்லணும். இப்போ நிறைய நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இசை சொல்லி கொடுக்குறீங்க. இந்த இசை சொல்லி கொடுத்து அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு வந்த மாணவர்கள்லாம் இருக்காங்களா உங்களால் வந்து? இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம சொல்லி கொடுத்து அந்த பையன் பெரிய இடத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்தது ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்குறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நிறுத்திக்கிறாங்க. ஒரு 10th வந்தால் நிறுத்திக்குவாங்க, +2 வந்தால் நிறுத்திக்குவாங்க. ஒரு நல்ல காலேஜ் தான் ஜாயின் பண்ணால் படிப்புக்கு தான் அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது மியூசிக்லாம் கற்றுக்கிட்டா கூட நம்மகிட்ட நல்லா கற்றுக்கிட்டா கூட அவங்க பெருசாக ஷைன் ஆன மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷின் நேத்ரான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் பொண்ணு படிக்கிறேன், இங்கே அசோக் நகர் ஸ்கூலில். அந்த பொண்ணு தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் பெரிய பாப்புலராக இருக்கிற பொண்ணு. ஹர்ஷின் நேத்ரான்னு சொல்லிட்டு ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் ரன்னர். அந்த பொண்ணு தான் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் கரண்ட்டில். திரைத்துறை அதில் வந்தால் தான் பெரும்புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு என்ற செய்தி இருக்குது. ஆமாம் சார், அது உண்மையும் கூடன்னு சொல்லலாம். உண்மைதான் சார். அதை நோக்கி உங்கள் பயணம் போகலையா? ஆமாம், இருந்துச்சு சார். எனக்கு என்னுடைய எய்மே அதுதான் சார். நம்ம வந்து பாட்டு கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கிட்டு ஒரு உன்னிகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஜேசஸ் மாதிரி இருக்கணும். அதாவது கர்நாடிக்லேயும் ஒரே சைமண்டேஸாக ரெண்டுமே ஒரே தான் போகணும் அப்படின்னு தான் எனக்கு கூட ஆசையாக இருந்துச்சு. இங்கேயும் நம்ம பெரிய ஆளாக இருக்கணும், இங்கேயும் பெரிய ஆளாக இருக்கணும். நம்ம இடத்த நாம தான், அதுக்கு நமக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. நம்ம இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னமும் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் என்னோடய வாய்ஸ் எனக்கு தெரியும், என்னோடய வாய்ஸ் கல்ச்சர் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி தான் நான் ஆசைப்பட்டு வந்தேன். பட் இங்கே யதார்த்தங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனால் முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் சார். இசையமைப்பதற்காக யாராவது ஒரு தயாரிப்பாளர் அவர் போய் அணுகுனது அந்த மாதிரியான? பண்ணியிருக்கிறேன் சார். ஆனால் அவங்க வந்து நம்ம ரிஸ்கில் தான் பண்ண சொல்கிறாங்க. அவங்க நீங்களே செலவு பண்ணி அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு திறமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு யார் மூலமாக வெளியே வரும் அப்படின்ட்டு. அதனால் நானும் என்னோட ஓன் பைசா போட்டு எனக்கே நான் திருப்திப்படுத்திக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அனிதாவோட மரணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டு போட்டிருக்கிறேன். அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன், மக்கள் கேட்குறேன். இப்போ அந்த 2 பாட்டு அந்த பொண்ணுக்கு நான் பண்ணினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் சாங், அது நீட்டை வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று வந்து அந்த பொண்ணுக்கு அனுதாபம் சேர்க்கிற மாதிரி, ரெண்டுமே நானே எழுதி பாடினது. இப்போ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல மறந்துட்டது கவிஞர்ன்றதையும் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாட்டு எழுதுறீங்க. பரவாயில்ல சார். அது இப்போ அந்த பொண்ணுக்காக அனிதாக்காக நம்ம பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் போனதென்ன, படிச்சு வந்த படிப்பு என்ன, பாவி மக பெத்த புள்ள பாதியிலே போனாலே, நீட்டு என்னும் தேர்வை எதிர்த்து நீதி கேட்டு போனாலே, நீதியும் தான் கிடைக்கலையே நலகொளஞ்சி போனாலே, கண்ணீரை வடிச்சு கவலைகளை சுமந்து படிச்சு கனவு கண்டு வந்ததெல்லாம் கைத்திலேயே முடிச்சாலே, வானம் பார்த்த பூமியில வானம் பாடி பறவ ஒன்னும் பச்சை மூங்கில் பாட கட்டி பாதியிலே போனாலே, வானம் பார்த்த பூமியில வானம் பாடி பறவ ஒன்று பச்சை மூங்கில் பாட கட்டி பாதியிலே போனாலே.
இப்படி ஒரு சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது தவிர நீட்டு வேணான்னு ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. ஆமாம் சார். அதையும் அது நம்ம திருக்குறளோட வார்த்தைகளை சுட்டு நீரின்றி அமையாத உலகு அதுலேருந்து எடுத்து எழுதுனேன். அதாவது நீரின்றி அமையாது உலகு, இந்த உலகிற்கே கல்விதானே அழகு. நீரின்றி அமையாது உலகு, இந்த உலகிற்கே கல்விதானே அழகு. முன்னேற்ற வழிகாட்டி கல்வி என்றே தெரியட்டும், அலட்சியமாய் வாழ்ந்த வாழ்க்கை இனியாச்சு முடியட்டும். நம் உயிரை கொடுத்து நம் கல்வி உரிமையை காப்போம். நீரின்றி அமையாது உலகு, இந்த உலகிற்கே கல்விதானே அழகு. இது சோலோ வரும் சார். அப்புறம் உள்ள கோரஸ் மாதிரி வந்து ஒரு ஃபீமேல் மேல் எல்லாமே சேர்ந்து பாடுற தருணங்கள்லாம். பல பேதம் கடந்து இழி சாதி கடந்து நாம் தமிழராய் இங்கு நிற்போம். பல பேதம் கடந்து இழி சாதி கடந்து நாம் தமிழராய் இங்கு நிற்போம். கூர்வாளை எடுத்து கொடு செயலை அறுத்து கொண்ட கொள்கையில் உறுதி கொள்வோம். கூர்வாளை எடுத்து கொடும் செயலை அறுத்து கொண்ட கொள்கையில் உறுதி கொள்வோம். அதிகார திமிரை சதிகார செயலை அறிவார்ந்த முறையில் நாம் வெல்வோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீரின்றி அமையாத உலகு. அப்புறம் பாத்தீங்கன்னா சமமான கல்வி சம தர்ம நீதி சமுதாயத்தில் இல்லை என்றால், சமமான கல்வி சம தர்ம நீதி சமுதாயத்தில் இல்லை என்றால், இந்த தேர்வு எதற்கு அதை உடனே முடக்கு இல்லை இந்தியாவே. இந்த தேர்வு எதற்கு அதை உடனே முடக்கு இல்லை இந்தியாவே. அதிகார திமிரை சதிகார செயலை அறிவார்ந்த முறையில் நாம் வெல்வோம். அப்படி முடிச்சுட்டே திருப்ப நீரின்றி இப்படிலாம் நீங்க பாடினீங்கன்னா யாருல இடதுசாரி. ஆமா சார். அது இல்லாம தமிழ் தீவிரவாதி அப்படிலாம் சொல்லிடுவாங்களே, அதை பத்திலாம் நம்ம வாய்ப்பு இப்ப நம்ம இந்த நிலைமையில இருக்க காரணம் அது ஒண்ணுதான் சார். என்னை விட வாய்ஸ் அதாவது திறமை கம்மியா இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க சார். காலை பிடிச்ச கையை பிடிச்சு காக்கா பிடிச்சு நல்லா இருக்காங்க சார். நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இது ஒண்ணு. கொள்கையை மாற்றுவதா இல்ல சார். அது சமரசங்கிறது எதுனா அது எனக்கு என்னை நான் டிமோட்டிவேட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்து அது என்னோட கேரக்டருக்கு செட் ஆகாத விஷயமா இருக்குது. அதனால நான் சரி பரவாயில்ல, நஷ்டமோ லாபமோ நம்ம எப்படி வந்து அதே மாதிரி இன்னும் நிறைய பாட்டு பண்ணிருக்கேன் சார் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கேட்குறீங்க இல்லையா இடதுசாரி அதே கருத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். காசுக்காக மலத்தை தின்னும் மனுஷன் வாழும் நாடுங்க, காமுகனும் கடவுள் வேஷம் போடுகின்ற நாடுங்க, ஊரு சேரி குப்பை முன்னு பிரிஞ்சு கிடக்கு நாடுங்க, உயிர் போனவன புதைப்பதற்கு ரெட்ட சூடு காடுங்க. ஓ ஓ அப்படி எழுதிருக்கிறேன். இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு பையன் பாடிட்டு இருக்காப்ல வேடன் அதான் இதெல்லாம் புகழ்பெற்ற இதெல்லாம் நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணது சார். உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரல அவ்வளவுதான். இது மாதிரி பாடல்கள் பாடும்போது உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? வரவேற்பு வந்து அந்த அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி கருத்து இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க, சூப்பர் ராஜா செம்ம வெரி குட், இப்படிதானே ஆசிட் ஊத்தி எழுதுறியா, மைக்கு பதில் ஆசிட் ஊத்தி எழுதுறியா அப்படின்னா அது என்ன பண்றது, நம்ம அடிபட்டு வரதுனால அது நம்ம. இந்த பாடல்கள்லாம் வெளியில வந்திருக்கா? இல்ல சார், நானே பாடி நானே வச்சிருக்கேன் சார். யூடியூப்ல கூட பண்ணல நீங்க? போடல சார், யூடியூப்ல கூட போடல. லவ் கூட எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, யூடியூப்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்குல்ல, பண்ண வேண்டியது. ஆனா அதுக்கான அந்த இசை சேர்க்கறதுக்கு செலவு அதுதான் சார், அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. நிறைய பாட்டு பண்றேன் சார். இப்ப இதே பண்ண லவ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல லவ் பாத்தீங்கன்னா, நீண்ட நெடுங்காலமா நெஞ்சுக்குள்ள நீயம்மா பஞ்சுக்குள்ள நெருப்ப போல பத்திரமா எரிஞ்ச இப்போ ரொம்ப என்ன பஞ்சுக்குள்ள நெருப்பு பத்திரமா எப்படிங்க இருக்கும்? அப்படி அதுக்குள்ள கணிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல சார். உள்ள கணிஞ்சிக்கிட்டே நெருப்புக்குள்ள அது பஞ்சுக்குள்ள நெருப்பு போட்டோம்னா அது உள்ள அப்படி கணிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பஞ்சுக்குள்ள நெருப்பு மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவனை வந்து எரிக்குது. பாடுங்க. பஞ்சுக்குள்ள நெருப்ப போல பத்திரமா எரிஞ்ச இப்போ ரொம்ப காலமா எங்க போன நீயம்மா தேடி தேடி பாக்குறேனே எங்க ஓடி ஒளிஞ்ச நம்ம பள்ளி கூட ரெட்ட
பட்டா சட நீல நிற பாவாட நம்ம சைக்கிள் போகும் மண்ணு ரோடு காஞ்சி போன ஓட உளுந்தங்கொல்ல குறுக்க கிடக்கும் ஒத்தையடி பாத உருமத்துக்கு குளிக்க போக நீ காட்டுற சாட உளுந்தங்கொல்ல குறுக்க கிடக்கும் ஒத்தையடி பாத உருமத்துக்கு குளிக்க போக நீ காட்டுற சாட. அது வந்து உருமங்கிறது எங்க பகுதி நல்லா இருக்கு பாட்டு. மியூசிக் அந்த லிரிக்கெல்லாம் நினைதான் சார். சும்மா உட்காந்துருக்கும் போது இது வந்து எப்போ வருதுன்னா விரக்தியில தான் வந்து அதாவது கலைங்கிற வார்த்தைக்கு கவலைங்கிற வார்த்தை முன்னாடி நான் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப அதை இந்த பாட்டு எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கவலை. காலங்காலமாவே கவிஞர்கள் பாணர்கள் எல்லாமே ரொம்ப ஏழ்மையில தானே இருந்து வந்திருக்காங்க. ஆமா சார். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சொல்லி அந்த திருவிழா எனக்கு அது யோசிப்பேன் நான். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் தான், உண்மைதானா அது அப்படின்னு. அது ஒண்ணு. ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் அந்த மதிப்பு அப்படின்றது எல்லா நாள்லையும் உண்டு இல்ல? உண்டு சார். பட் எனக்கு எனக்கு ஒரு அந்த 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 ரெகக்னைஸ் எனக்கு கிடைக்கலங்கிறது எனக்கு வருத்தம் இருக்குது. பட் நம்மளோட ரொம்ப இதாக இருக்கிறவங்கலாம் நம்ம தெரியும், நம்ம கூட படிக்கும்போது தெரியும் அவன் எப்படி படிக்கணும், நம்ம படிக்கிறேன் எப்படி பிடிக்கணும்னு தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும்போது நம்ம சூஸ் பண்ண அந்த ஃபீல்டு தப்பு கூட தோணும். இப்போ எங்கள் சார் கூட சொல்லுவார், எங்களுடைய ஸ்கூல் சார் இப்போ ஃபோன் பண்ணி பார்த்தாருன்னா சொல்லுவாங்க, என்ன ராஜா அப்படியே இருக்கிற போல் இருக்கு அப்படின்னு. அது ரொம்ப நமக்கு கவலை உண்டாகும். நல்லா படிக்கிற பையன் தான், நல்லா படிச்சிருந்தா நீ வேற லெவலில் நீ பாட்டு அதை விட அப்படியே என்னமோ அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சார். வெற்றியோ தோல்வியோ. ஆனா பொருளாதாரம் மட்டும் உங்களுக்கு அது நிறைவேறலையே தவிர மற்றபடி எந்த விதத்தில் நாலேஜ் எல்லாம் எதுலையும் குறைஞ்சது கிடையாது. அதாவது மானம் போனா என்ன சார், ஞானம் போகல சார். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை சார். இந்த மாதிரியான ஒரு சூழல், பொருளாதார சிக்கல், இப்படி நிலையில உங்களுடைய குடும்பத்தினர் உங்களை எப்படி பார்க்க? அதுதான் அங்கதான் விஷயமே இருக்குது. அதுல ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 2008 கல்யாணம் பண்றேன். 2009 எனக்கு பையன் பிறகுனா, பையன் பிறந்த உடனே என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்சிச்சு, கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ என்னோட எக்கனாமிக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வைல் ஆகிறதுக்கான எந்த ஸ்ட்ரகிளுமே எனக்கு கிடையாது. என் ஒய்ஃபு கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஸோ பிரச்சனையே கிடையாது எனக்கு. இங்கே நான் சம்பாதிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். என் ஒய்ஃபு ரொம்ப சப்போர்ட் எனக்கு, ரொம்ப அது அதில் சொல்லித்தான் ஆகணும். உங்களுடைய பெற்றோர்கள்லாம்? அப்பா அம்மா இருக்காங்க சார். அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா ஒரு தங்கச்சி கெட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவலை உண்டு தான் சார் அவங்களுக்கு, அந்த கவலை உண்டு. ரெண்டாவது வந்து கெட்டு போயிட்டான்றது அப்படி இல்லை, முன்னேறவில்லை. அம்மா நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் கேட்பாங்க, என்னப்பா யாராரு பேரெல்லாம் பாடுறாங்க, யாராரா சினிமாவில் பாடுறாங்க, இந்த டிவியில் வராங்க, ஒன்றை காணுமேப்பா அப்படிம்பாங்க. என்னம்மா பண்ணுறது. எங்கள் அம்மா நான் ஆடி மாதம் பிறந்தேன் சார். அதனால் இந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்கும்போது என்னை ஏமா ஆடி மாதம் பிறக்க வச்சேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்ல, இதே நான் என்னடா பண்ணுவேன், நீ வந்து பிறந்தடா. இப்போ நீங்கள் இப்படி இடதுசாரி கருத்துக்கள், முற்போக்கு கருத்துக்கள்லாம் பேசுகிறீங்க, அதையே நம்புறீங்க? அதையும் நம்ப. அது சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சில விஷயம் நம்ம கூட டம்ப் பண்ணுறதுனால குழப்பமாக தான் சார் இருக்குது. இது சரியோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ப வேண்டியதாக இருக்குது சார். ஆடி மாதம் பிறந்தவன குடும்பத்தை ஆட்டி வச்சிடும் அப்படின்னா அது உண்மைதான், எங்கள் குடும்பத்தை ஆட்டி தான் வைக்கிது. அதனால சில விஷயங்களை நம்ம நம்பலாம் கூட நம்ப வேண்டியதாக இருக்குது. அதாவது நம்ம தனியாக போகும்போது இனம் புரியாத ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அப்படி நம்ப முடிகிற மாதிரி இருக்குன்றீங்களா? அதை உடைக்கணும்னு தோணலையா உங்களுக்கு? உடைக்கணும்னு தோணுது சார். அதெல்லாம் ஆடி மாதத்துல பிறந்த நான் பெரிய ஆளா இருக்கிறேன், எல்லாரையும் ஆட்டு வைக்கிறேன் அப்படின்ற நிலை. அதான் சார் என்னோட அனுபவத்தை என்ன சொன்னீங்கன்னா, ஒரு எல்லாரும் கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான் சார். வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் புத்திசாலி, புத்தி உள்ள அனைவரும் வெற்றி பெறுவதில்லைங்கிறது எனக்கு மைண்ட்ல வந்து போகும். இன்னொரு வார்த்தைக்கெல்லாம் கொஞ்சம் வாலியோட எழுந்து, உள்ளபடி யோகம் உள்ளவருக்கு நாளும் நட்ட விதையாரும் யாவும் நல்ல மரமாகும் சொல்லி பட்டில நமக்குலாம் அது இல்லைன்னு நினைச்சிட்டு ஒழிய அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பேன். ரெண்டாவது வந்து இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அதை வெற்றி பெற்றவெல்லாம் பெரிய ஆளு கிடையாது அப்படிங்கிறதுலாம் எனக்கு. அதனால சில விஷயங்கள் நம்புற மாதிரி இருக்கு, நம்பாம இருக்கிற மாதிரி இருக்குது சார். இப்போ திரைத்துறையில உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான பாடகர்கள் யார்? அப்படி பாடகர்கள் எனக்கு ஜேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிகரன், இவங்களாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான. தமிழ்நாட்டை தாண்டி சொல்லிட்டு இருக்கீங்களே, தமிழ்நாட்டில் யாரு? பெண்களில் ஜானகி அம்மா, சுசிலா மேடம், அப்புறம் இவங்க சித்ரா மேடம், சுனந்தா பிடிக்கும், சொர்ணலதா பிடிக்கும். இவங்க வயசுல ரொம்ப ரேர் ஒரு வயசு. அந்த உமா ரமன் அவங்க வயசு. ஒரு பாடல் பாட போகும்போது, ஒளிப்பதிவு கூடத்தில் பாடும்போது
அவங்க கொடுக்குற அந்த மெட்டை வந்து வெகு விரைவாக நோட்ஸ் குறிப்பெடுத்து நோட்ஸ் எழுதுவேன் சார். நானே புக்கெலாம் போட்டிருக்கேன். ஜெய்ஹோன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டிருக்கேன் சார், மியூசிக் நோட்டேஷன்ஸ் புக்கு. அதில் 50 பாட்டு எழுதியிருக்கிறேன். அந்த 50 பாட்டும் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஜ் மெலடி அதிகமாக இருக்கும், அந்த இளையராஜா மெலடி இருக்கும், அப்போ பேட்ரியாட்டிக் சாங்ஸ் இருக்கும், டிவோஷனல் சாங்ஸ் இருக்கும். இது எல்லாரும் நோட்டேஷன் நானே பண்ணேன். ஒரே வாரத்தில் தான் நோட்டேட் பண்ணேன். எல்லா சாங்கும் கேட்டு டக்குன்னு உடனே கர்நாடிக் நோட்டேஷன் தான். நான் ஃபாஸ்ட்டாக எழுதுவேன், வெஸ்டர்னும் நான் எழுதுவேன், பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நமக்கு வெஸ்டர்ன் ப்ராக்டிஸ். என்னோட அனுபவத்தில் வாணிஜரம்மா, மனோன்னு, கல்பனா இவங்கெல்லாம் பாடல் வரிகள் தமிழில் எப்படி எழுதுறாங்கல்ல, அவங்க தெலுங்கில் எப்படி அந்த வேகத்துக்கு அதை எழுதுவாங்க. அந்த இசைக்குறிப்புகள் அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்த வேகம் உங்களுக்கு நான் கிருஷ்ணராஜ் அண்ணன் எழுதுனேன். உங்கள் ரெக்கார்டிங்கில் கிருஷ்ணராஜ் அண்ணன் எழுதுனது நான் பார்த்துருக்கேன். நான் எழுதுவேன் சார். நான் தான் சொல்கிறேன். நான் கர்நாடிக்கு நான் ஃபாஸ்ட்டாக எழுதுவேன், வெஸ்டர்னை ஸ்லோவாக தான் எழுதுவேன். ஏன்னா வெஸ்டர்ன் நம்ம ப்ராக்டிஸ் கிடையாது. நீங்கள் இத்தனை பாடல்கள் சொன்னீங்களே, கிருஷ்ணராஜ் என்ன சொல்ல நீங்கள்? ஆமாம், மறந்துட்டேன். கிருஷ்ணராஜ் தமிழ் தானே. அவர் ரொம்ப கம்மியாக பாடுறதுனால அது நமக்கு நிறைய பாடி இருக்கிறாரு. அதாவது பக்தி பாடல் நிறைய. தஞ்சாவூர் மண் எடுத்து எனக்கு ரொம்ப ஃபேவர். அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. பக்தி பாட்டு பாடிருக்காரு. பட் இருந்தாலும் திரைத்துறையில் நிறைய திரைத்துறையில் திரைப்பாடல்களில் இந்த பாட்டு நான் பாடியிருந்தா இன்னும் நல்லா பாடியிருப்பேன்னு நினச்சிருக்கீங்களா? அதை கோர்த்து விட்றேன்னு நினைக்காது. இல்லை சார், அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பாட்டு நான் நினைக்கிறேன் சார். நான் காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னவங்கலாம் சாதாரண ஆளுங்களே கிடையாது. என் குரலை வந்து டிஎம் பிரபாவதி அம்மான்னு சொல்லிடுற அம்மா, அவங்க மேடம். அவங்க அப்பா வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர். அந்த அம்மா அவங்களாம் என்ன சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்க கால் தூசுக்கு நமக்கு சமம் கிடையாது. அப்படிலாம் அவங்கள என்ன பண்ணணும்னு சொல்ல தேன் மாதிரி இருக்கணும் அவங்க குரல் அப்படிம்பாங்க. அதே போல் கல்யாணி கணேஷன் சொல்லிட்டு ஒரு வீண அம்மா, அவங்களாம் ஹை கிரேட் ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி டெவலில். அவங்களும் சொல்லுவாங்க நல்லா பாராடா நீனு. ஆனால் கேட்பாங்க உங்கள் அப்பா நாதஸ்வரம் வாசிக்கிறாரா, தவுள் வாசிக்கிறாரான்னு. எதுவுமே சொல்லுவேன். சரி, இப்போ இவங்கெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அந்த முயற்சிக்கு நீங்கள்? நான் போனேன் சார், யூத்துக்கு போனேன் சார். அங்கே போனதில் நான் மட்டும் தான் சார் ஜென்ஸு. அப்போ மற்ற எல்லாமே பொண்ணுங்க தான், எல்லாமே பெல்ட்டுங்க. எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு சார். ஒரே ஒரு ஆண் அப்படின்றதுக்காக எடுத்துக்கலாம். இல்லை சார், அதோட அந்த வயசும் கடந்து போச்சு அப்புறமேல்ட்டு. அதனால் எடுக்கல சார். அதான் எல்லா ஆடிஷனும் நான் போயிருக்கேன் சார். நான் போகாத ஆடிஷன்லாம் கிடையாது. சுடுற விளக்காயினும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு இல்லை. அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பலரை தூண்டி கொண்டு. ஆமாம், நான் தூண்டிகிட்டு தான் இருக்கிறேன், ஸ்டிமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது எதாக இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிமுலேஷன் வேணும் சார். அது இல்லைன்னா வேலைக்கு ஆகுது சார். இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா 133 அதிகாரத்தை தொகுத்து ஒரு பாட்டாக எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் என்ன எல்லாமே யாருமே ஒரே பாடலாம். ஆமாம், ஒரே பாடலாம். அதாவது என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இதை யாரும் எனக்கு சொல்லி பண்ணல. இந்த மொத்த அதிகாரத்தை ஒரு பாட்டாக பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கு போகிற எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 நிமிஷம். அதை வீடியோ சாங் நான் பண்ணிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்லே இருக்குது, அது போட்டிருக்கேன். இப்போ உலகா பொதுமறை தந்து புகழ் கொண்ட வள்ளுவ திருவள்ளுவ எப்படி தொடங்குங்க சார். 1000 இல்லறம் துறவரம் ஊழ்வன அறத்திலும் அரசியல் அமைச்சு அரண்கூழ் படை நட்பு குடியன பொருளிலும் கலவியலாய் கற்பியலாய் இன்பத்திலும் 3 பாலாய் 13 இயலாய் 133 அதிகாரமாய் ஓர் 1330 திருக்குறளை தந்து புகழ் கொண்ட வள்ளுவர் திருவள்ளுவர். இப்படி இது பல்லை முடிச்சிருக்கு சார். அப்படியே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணையால மக்கள் பேரு அன்புடைமை. இப்படி எல்லாம் சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம் வாழ்வில் திறமென அதிகாரங்கள் 38 பெருக்கல் 10 380 குறளோ முத்து கடவுள் வாழ்த்து அப்படி தொடக்கியிருப்பேன். எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக போகாமல் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து இதெல்லாம் நானே உட்காந்து யோசிச்சு எழுதுனேன் சார். எல்லா திருக்குறள் விழாக்கள்லையும் இதை போடலாம், அந்த போடலாம் சார். ஆனால் எனக்கு யாருமே தெரியாது சார். யாரும் அதான் இது தொடர்பாக அரசாங்கத்தை நீங்கள் இந்த பாடலில் கொடுக்குறது டிவி சேனலில் மீட் பண்ணிருக்கிறேன் சார். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார். யாரும் போட தயாராக இல்லை. வெளிச்சம் டிவியில் போட்டிருந்தாங்க சார். கொஞ்சம் வெளிச்சம் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் போட்டிருந்தாங்க. இந்த சாங் பண்ணி இப்போ 2014 பண்ணேன் சார். 2014 பண்ணேன் ஆச்சு. அதுவும் 10-11 வருஷம் ஆகி போச்சு சார். உங்களுடைய எதிர்கால நோக்கு என்ன?
என்னோட எதிர்கால பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சார். திருக்குறளை வந்து இப்போ அந்த லிடியன் நாதஸ்வரம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் நினைக்கிற மாதிரி யாரும் பண்ணலைங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு அதிகாரத்தையும் திரை இசை பாடல் மாதிரி தொகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ 133 அதிகாரம் இருக்குன்னா பண்ணியிருக்காங்களே இல்லை, அது திரை இசை பாடல் மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. நான் தரேன் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. திரை இசை பாடல் மாதிரி செம்மொழி ஆய்வு மன்றமும் தமிழ் மையமும் சேர்ந்து ஃபாதர் ஜெகத் கஸ்பார் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் மொத்தத்தையும் பண்ணலை, 40-50 பாடல்கள். ஓகே, அப்போ 400-500 எனக்கு அதான் சார் ஆசை. ஆனால் இது வந்து ஒரு மந்திரம் மாதிரியோ ஒரு சாண்டிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஒரு ஸ்லோகாஸ் மாதிரி இல்லாமல், இது ஒரு கேட்ட உடனே ஒரு 4 தடவை கேட்டோன்னா அடுத்த மனப்பாடம் ஆகிடணும் பசங்களுக்கு. அந்த மோட்டிவேஷன் தான் சார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வான்சிறப்பு கடவுள் வாழ்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன் கொள்வாளறிவன் நற்றார் தோழாரேனில் மலர் மீசை ஏகினான் வானடி சேர்ந்த நிலமீசை நீடு வாழ்வார். இப்படி இருக்கும் சார். அதே போல வான் சிறப்பு இது இந்த மாதிரி நிறைய திருக்குறளில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பூவை செங்குட்டுவன் கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஆமாம் கேளு. அவங்க வந்து அந்த பொருளையே, அதாவது திருக்குறளுடைய அந்த தெளிவுரை இருக்குல்ல, அதை எடுத்தே பாடலாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தெளிவுரையவும் அந்த குறளையும் நெல்லை ஜேசுராஜன் அவர் பண்ணியிருக்காரு அந்த திருக்குறளை. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. உங்களோட இந்த இது வந்து தனிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். அதாவது 1000 பேர் திருக்குறளை வந்து வெரைட்டியாக பண்ணியிருந்தா கூட நான் அதை தனிச்சிருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் இதை விடாமல் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அவ்வளோதான் சார். 133 அதிகாரம்னா 133 ராகத்தில் பண்ணணும் பண்ணிருக்கேன் சார். இப்போ இது இதுக்குள்ள இன்ட்ரோ சாங் தான் அந்த சாங். அது சார்டிகேஷன் ஒரு ராகத்தில் பண்ணுறேன். அது பொதுவானது. இது தவிர்த்து இப்போ உங்கள் குரலை விரும்பி அழைத்த இசையமைப்பாளர்கள் அந்த மாதிரி யாரும் இல்லை சார். நீங்கள் தான் சார் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா நான் ஆகிட்டு இருப்பேன் சார். நேரம் பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டு இருப்பேன் சார். ஆனால் நீங்கள் வந்து கேட்பது இல்லையா யாரையும் போய் இந்த வாய்ப்பு கொடுங்கன்னு யாரையும்? ஆமாம் சார். அந்த ஃபஸ்ட்டு அவங்க நம்மளுடைய இப்போ உங்களுக்கு நான் ஒரே ஒரு ஃபோன், நான் ஓவர் த ஃபோன் தான் உங்களுக்கு நான் பண்ணேன். நீங்கள் வந்து சார் இந்த மாதிரி நான் சிங்கர் சார், எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்ல கண்டிப்பாக ராஜா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த 2-3 நாளே எனக்கு நீங்கள் உடனே அங்கே போக சொல்லிட்டீங்க. அதாவது ஃபோன் மூலமாக எனக்கு நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை. நான் நினச்சேன் இதான் இவர். அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் இது மனிதமே முதன்மை. ஆகா, இவர் கரெக்டு தான். உங்கள் ஆஃபீஸ் வந்த பிறகு தான் எனக்கு பார்த்தேன்னா மனிதமே முதன்மை இருக்குதா. ஆஹா, சரியாக தான் முடிவு பண்ணிருக்காரு அவர். ஏன்னா நீ என்னை பாட சொல்லிருக்கேன். நீங்கள் அது சார் பாடுங்களா சார் கூட கேட்டேன். நான் கூட இல்லை தேவையில்லைங்க அதெல்லாம் வேணாம்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு அதாவது நான் பாடின ப்ராஜெக்ட்லேயே வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த 2012 சித்திரை முழு நிலை பெருவிழா காடுவெட்டி குரு வந்து பாடினாருங்க. அங்கே தான் நம்ம ஜான் ஸ்டுடியோவில் தான் பண்ணோம். அவர் வந்தார். அது ஒரு பெரிய இவர் புஷ்பன குசம் மியூசிக். ஆமாம் நீங்கள் இருந்தீங்க. ஸோ அது பெரிய விஷயம் அது பண்ணினது. அப்புறம் வந்து உங்களை அறிமுகப்படுத்தின குப்புசாமி தான் உங்களை அறிமுகப்படுத்தினார். எனக்கு தெரியல. நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு வந்து உங்கள் நம்பர் கொடுத்தது வந்து வேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இன்சார்ஜ் சார். சரி, அந்த அண்ணா தான் கொடுத்தாரு. அவர் மூலமாக தான் உங்கள் நம்பர் கிடைச்சது. அப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவர் காடுவெட்டி குருன்னா நல்லா செலவு பண்ணுவார். செலவு பண்ணி நல்ல ப்ராஜெக்ட் வரணும்னு அவர் எதிர்பார்ப்பாங்க. அவர் பண்ண வேலைகள் நல்லா. அப்புறம் தான் அந்த விழா அது நடந்துச்சு. அப்புறமேட்டு நடக்கவே இல்லை. இப்போ தான் நடந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது மறக்க முடியாது. அது பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதையே பாடலாகன்னு சொல்லிட்டு வைரமுத்தோட இது ஒன்று. அவர் கவிதையெல்லாம் பாடலாம் வந்து இனியவன் சொல்லிட்டு இளையவன் சொல்லிட்டு அவர் இசை பண்ணி மியூசிக் பண்ணி என்ன பண்ணார், பாட வச்சார். அதுவும் வேலை நினைச்சார் இங்கே. ஆமாம் வேலை நினைச்சார். நம்ம கலைவாணர் அரங்கத்தில் தான், இது காமராஜர் அரங்கத்தில் தான் அது வந்து நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதை நான் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கு நான் பாடினது இங்கே வந்து மைமிங் தான். அது வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா முன்னிலையில் பாடினது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது வந்து மறக்க முடியாதது. அன்றைக்கி தான் நான் கலைஞர் டிவி தொடங்குறாங்கன்னு தொடங்கி ஒரு வாரம் ஆகுது. நான் என் ரூம் பக்கத்தில் மறுநாள் காலையில் உங்கள் நியூஸில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல நாம கூட டிவியில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞரை எதிர்க்கிறவர்கள், திமுக கொள்கையை எதிர்க்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. உங்கள் மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார். அவங்க நம்ம இன்னொன்று அதான் சார் சுடர் விளக்கான தூண்டுகோல் வேணும். எல்லாம் பார்க்கணும் அவங்க. ஆமாம் சார். நிராகரிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது சார். இந்த உப்பு எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது சார்.
அவமதிப்பு கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார். அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது நமக்கு பழகி போன ஒன்று தான். அது நான் டஸ்டின் மேட்டர் அதை நான் மைண்ட் பண்ணுறதே கிடையாது. பட் நிராகரிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அலைக்கழிப்பு நிராகரிப்பு இந்த இது நம்ம ஏற்றுக்க முடியாது. அது ஃபஸ்ட்டு இதுலேயே தெரிஞ்சிடும் சார். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஃபோன் தான் பண்ணேன், வாங்க 2 நாள் கழிச்சு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, என்னை செக் பண்ணவே இல்லை, நீங்கள் வாய்ஸ் செக் பண்ண உங்கள் நம்பிக்கை. ஆனால் அவங்க நம்பிக்கையை விட ஒரு மனிதர் அப்படின்னும்போது அவங்களுக்கு உரிய நம்ம கொடுக்க வேண்டிய அந்த அடிப்படை மரியாதையை நம்ம கொடுக்கணும்னு நான் விரும்புவேன். அதுதான் எனக்கு முதல்ல. திறமை அதெல்லாம் அப்புறம் அதான் நான் பாடி கூட காமிக்கிறேன் சார். இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்புறம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அப்புறம் லொக்கேஷன் சொன்னீங்க. அப்புறம் நான் வந்தேன், புத்தா ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். வந்து பார்த்தோன்னே அங்கே முதல்ல அங்கே இருந்ததே மனிதமே முதன்மை இருந்துச்சு. சரி ஓகே, சாரோட முடிவு கரெக்டு தான் அப்படின்னு. படங்கள் அந்த மாதிரி யாரும் உங்களை படம் இல்லை சார். படங்கள் ஒரு படம் நான் மியூசிக் பண்ணுறதுக்கு பூங்கொழின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று நான் புக் பண்ணேன். என்ன அக்ரிமெண்ட் போச்சு சார். அக்ரிமெண்ட் பண்ணி நான் பாட்டெலாம் 2 பாட்டை கம்போஸ் பண்ணினேன். அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அதாவது உங்களுடைய பார்வையில் மக்கள் இப்படி இருக்கணும், இப்படி விரும்பணும், இசைத்துறையை பொறுத்து இல்லை கலைத்துறையை பொறுத்து இப்படி விரும்பணும்னு எதை நினைக்கிறீங்க? மக்களோட டேஸ்ட் பார்க்க சொல்கிறீங்களா சார்? இந்த டேஸ்ட்டை விட இப்படிலாம் இருந்தால் இந்த கலை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் தோணும்ல. மக்கள் இப்படி நடந்து கொண்டால் கலை வளரும் அப்படின்னு. ஆமாம், அவங்களுடைய சிந்தனை எண்ணம் எல்லாம் பார்த்திங்கன்னா மொழி சார்ந்து இருந்துச்சுன்னா அந்த கலை வந்து சிறக்கும். எல்லாம் இப்போ வந்து குளோபலைஸ்ங்கிறதுனால எல்லாமே வந்து ரேப்ஸ் அந்த மாதிரி வந்து லைக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால நம்ம கலை கொஞ்சம் இதாகுது. பட் இப்போ அதை தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் எல்லாமே சைக்கிள் தானே சார், எல்லாம் போயிட்டு திருப்ப வர்றோம். உங்களுடைய படைப்புகள் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். அதோட குறியீடு என்ன, எந்த பெயரில் வச்சுருக்கீங்க? என்னோட நேம்லேயே வச்சுருக்கேன், வித்யுத் ராஜாங்கிற பேர்லேயே வச்சுருக்கேன் சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் டீச்சிங் அண்ட் மோட்டிவேஷன் தான் அது நான் வச்சுருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் பாடல்களையும் ஆமாம் நான் போட்டு வைப்பேன். அதாவது முடிந்தால் சாதிப்போம், முடியாவிட்டால் போதிப்போம், இதான் நம்மளோட இது. ஆனால் வீழ்வோம்ன்றதுலாம் ஆமாம், நான் வீழ்வேன் என்ற நினைத்தாயோங்கிறதுலாம் கிடையாது. அது நினைக்க கூடாது. என்ன முடிந்தால் சாதி, முடியாவிட்டால் போதி. இப்போ நான் அதான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் சாதிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் இதாகும், அது பார்க்கலாம் சார். அது மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சாதனைகளாக கண்டிப்பாக சார் வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி. நேயர்களே, அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.